இப்போ தான் மார்னிங் வந்து அமித் ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சாரு கன்னியக்காக்கும் சாண்ட்ராக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ஒரு பிரச்சனை வியானா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நைட்டு வந்து அவங்க பராத்தா பண்ண போகிறாங்களாம். அப்போ சீஸ் போட்டு பராத்தா பண்ண போகிறாங்க. இப்போ மார்னிங் வந்து தோசை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மார்னிங் வந்து எனக்கு நைட்டு வந்து பராத்தாவில் சீஸ் போட்டால் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், அதனால அந்த சீஸை எனக்கு இப்போ தோசையில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உடனே அமித் வந்து சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. சீஸில் ஒரு பீஸை கட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதை கட் பண்ண உடனே அதை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு வியானா வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சீஸ் வேண்டாம், எனக்கு நைட்டு தோசை வேண்டாம், சாரி நைட் எனக்கு பராத்தாவும் வேண்டாம், இப்போ எனக்கு தோசையும் வேண்டாம், எனக்கு சாப்பிட்ற மூடே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது வந்து BB7 அர்ச்சனா உள்ளே வந்தப்போ நான் ஒரு வைல்டு கார்டாக உள்ளே வந்திருக்கேன், எனக்கு வந்து சரியான வெல்கமிங்காக யாருமே இல்லை, யாரும் என்னை வெல்கம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரதீப் ஆண்டனி சொல்லியிருப்பாரு, இது வந்து உன்னை வெல்கம் பண்ணி உன்னை இது பண்ணுறதுக்கான வீடு கிடையாது, இது பிக் பாஸ் ஹவுஸு, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் பழகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த வீட்டில் வந்துட்டு சும்மா எனக்கு சாப்பிட்ற மூடியே போச்சு, எனக்கு தரும்போது மூஞ்சி காமிச்சிட்டு தந்தாலே எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி நடுவில் வந்து சொல்கிறாங்க, இப்படி தானே திவ்யா உனக்கு நெய் போட்டா, அப்போ இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வாட்டி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதை நீங்கள் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதை மாதிரி இதை பேசி சார்ட் அவுட் பண்ணலாம், அவரோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு பேசுகிறாங்க. அப்போ உடனே அமித் சொல்கிறாரு, எனக்கு வந்து நிறைய விஷயம், அப்போ தான் என்னடானா யாரோ ஒருத்தவங்க நான் தயிர் சாப்பிட மாட்டேன், அந்த தயிரை அப்புறமா வேறு எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எஃப்ஜே வந்துட்டு அதில் ஒன்று சொல்கிறாரு, இப்போது போட்டால் ஆலு பராத்தாவில் நீங்கள் அந்த சீஸை போட்டிருந்தாலே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது இது மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது, அப்படியே சாப்பிட்டே பழகிருப்பா, நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டே பழகிடுவோம், அதுக்கப்புறம் இது சீஸ் போட்டோன்னு சொன்னால் என்ன வயிற்றுலேருந்து வாந்தியாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. ஸோ அமித்தோட நிலைமையும் பாவம், ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது சரி அப்படின்னு அவர் எடுத்து வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்த சீஸையே 15 கட் பண்ண முடியாது, 16 பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ஆட் நம்பரில் கட் பண்ண முடியாது, ஈவன் நம்பரில் தான் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப எனக்கு அப்படி கட்டினா எனக்கு எனக்கு இப்போ சாப்பிட்ற ஆசை போயிடுச்சு, சாப்பிடணுங்கிற தாட்டே எனக்கு போயிடுச்சு, எனக்கு தரும்போது அந்த தோசையே இனிமேல் எனக்கு இறங்காது, சாப்பிடும்போது இப்படி கோவப்பட்டுட்டு தானே தந்தாங்கன்னு தான் எனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி வியானா கோவப்பட்டு போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்